வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முதலடை பருவ பொதுத் தேர்வு 2024 11ஆம் வகுப்பு வணிகவியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ மதிப்பெண் பொறுத்த வரைக்கும் 50. இதில் சரியான விடையினை தேர்ந்தெடுத்துள்ளதுக்கு அனைத்து வினாக்களுக்கு விடையிலே 10 ஒரு மதிப்பெண் வினாக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மிட் டேர்ம் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி. நாலங்காடி என்றால் என்ன, வணிகத்தை வரையறு, இந்து சட்டத்தின் 2 பிரிவுகள் யாவை, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பட்டய சாசன நிர்மம் என்றால் என்ன, பன்னாட்டு நிறுவனத்திற்கு ஏதேனும் 2 உதாரணங்கள் தருக, அதே மாதிரி ராக்டோல்க் நோடிகள் என்பவர் யார், அதே மாதிரி மயூர்பாக்கம் மற்றும் பட்டினப்பாக்கம் விளக்குக, ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மனித செயல்பாடுகள் என்றால் என்ன விளக்குக, வரையறை பொறுப்பு என்றால் என்ன, இந்து கூட்டு குடும்ப தொழிலின் சிறப்பியல்புகள் ஏதேனும் 3 வரி, அரசு நிறுமம் என்றால் என்ன, துறைவாரி நிறுமம் என்றால் என்ன, கூட்டுறவுகளின் குறைபாடுகள் ஏதேனும் 3 வரி. அடுத்து பார்த்தீங்கன்னா வணிகத்தின் பல்வேறு தடைகளையும் அதை நீக்கும் வழிமுறைகளையும் விளக்குக, அமைப்பு முறையீட்டில் அடங்கியுள்ள பொருளடக்கங்கள் யாவை, உற்பத்தியில் தொழில் வணிகம் மற்றும் வியாபாரம் ஒரு பட்டியல், தனியார் வணிகத்தின் சிறப்பியல்புகள் யாவை, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் உள்ள உள்ளடக்கம் யாது, துறைவாரியான நிறுவனங்களின் நன்மைகளை விவரி. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே 11th காமர்ஸ்க்கு வந்து தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ எல்லாம் ஒரு ஐடியா தான். போஸ்ட் மிட்டம் கொஷின் பேட்டர்ன் எப்படி வந்து கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.